டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடிப்படையான தகவல் அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டாங்க, வரக்கூடிய எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். எனக்கு வந்து எல்லாமே தெரியும், ஸோ நான் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாமே தெரிஞ்சால் கூட டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நாலாவதாக வந்து வரக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் வந்து எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 டைப் ஆஃப் கொஸ்டின் டைப் இருக்கு. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டுக்கோங்க. டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடிப்படையான தகவல் அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டாங்க, வரக்கூடிய எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4-5 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், 2-3 வருஷமாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், மார்க்கே வரல அப்படிங்கிற மாதிரி புலம்பி தள்ளுவாங்க. பட் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சிலபஸ் பார்க்கணும், ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும், மூணாவது நமக்கு எல்லாமே தெரியும் இது நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு குவைட் பண்ணாமல் தெரிஞ்சதை கூட படித்ததை கூட ரிப்பீட்டடாக வந்து படிக்கணும். இது வந்து மூணாவது. நாலாவதை பொறுத்த மட்டும் எனக்கு வந்து எல்லாமே தெரியும், ஸோ நான் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாமே தெரிஞ்சால் கூட டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நாலாவதாக வந்து டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கணும். ஐந்தாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போது ஈஸியான கொஸ்டின் இருக்கும், டஃப்பான கொஸ்டின் இருக்கும், ரொம்ப கஷ்டமான கொஸ்டினாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது கொஸ்டின் வந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டினை வந்து நம்ம நல்லா அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வரக்கூடிய எக்ஸாமை பொறுத்த மட்டும் எப்படியும் போட்டியாளர்கள் வந்து அதிகமாக தான் இருக்க போகிறாங்க. சேம் டைம் வந்து ஈஸியாலாம் வந்து கொஸ்டின் கேட்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நமக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், நம்ம கொஸ்டின் எடுத்தோம் அப்படின்னா இப்படி தான் செட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம எப்படி கஷ்டமாக செட் பண்ணுவோமோ அதே மாதிரி போர்டில் எடுக்கக்கூடிய நபர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கக்கூடிய கொஸ்டினுக்கு யாருமே வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எடுப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அப்போ வரக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது சிலபஸை வந்து நல்லா பாருங்கள். ஏன்னா இப்போ வரக்கூடிய எக்ஸாமை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் காண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது, யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே வந்து நல்லா கவர் பண்ண முடியும். ஓகேவா? சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், முந்தைய வருட வினாத்தாள். ஸோ இந்த முந்தைய வருட வினாத்தாளை பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கு, ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா, நமக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண தெரியுதா, சேம் டைம் வந்து இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து இதை விட டஃப்பாக தான் கேட்பாங்க, அப்போ நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான அடிப்படை தகவல். நிறைய பேர் வந்து நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து 4-5 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக வந்து ஒரு 3 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சேம் டைம் நான் பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் படிக்கும்போது ஜஸ்ட் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட வந்து படிச்சிருப்போம். அதுக்கப்புறமா ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், வேலைக்கு போகலாம், போகாமல் இருக்கலாம், எக்ஸெட்ரா. அப்படி இருக்கும்போது போட்டி தேர்வுக்கு நம்ம அட்டெம்ப்ட் கொடுக்கோம், ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அடிப்படை என்னவோ அதை வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஸோ பிஜி டிஆர்பியை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எது அப்படின்னா நம்ம என்ன படமோ, ஸோ நீங்கள் என்ன படமோ அந்த பாடம் சார்ந்த அடிப்படை தகவல் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2020 வந்து பாஸ் அவுட் ஆகிருப்போம், ஆனால் இப்போ உள்ள ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் வந்து அப்போ படித்தேன் இப்போ படிக்க மாட்டேன் அப்படின்னா கதைக்காகாது. ஓகே, சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை தாண்டி ஒருபோதும் படிக்க வேண்டாம். சிலபஸில் இருக்கிறத மட்டும் நம்ம 100 டைம் படித்தா போதும். அதே மாதிரி 100 புத்தகத்தை படிச்சிங்க யாருமே பாஸ் பண்ண போகிறதுக்கு இல்லை, பாஸ் பண்ணது கிடையாது. சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக்கு அந்த ஒரு புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா 100 டைம் வந்து படிக்கணும். அதுதான் வந்து வெற்றியாளருக்கு அடிப்படையானது. ஓகே, அப்படி இருக்கும்போது
பிஜி டெரிபே பொறுத்த மட்டும் இந்த புக்கு படிக்கட்டுமா அந்த புக்கு படிக்கட்டுமா ரெஃபரன்ஸ் புக்கை வந்து தேடி போகாம சிலபஸ்ல என்ன இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சுவாலஜில வந்து ஜெனடிக்ஸ் மரபியல் இருக்கு அப்படின்னா அந்த மரபியல் சார்ந்த தகவல் +1 9th 10th +1 +2 யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதுல என்ன டேட்டா இருக்கு அதை மட்டும் கலெக்ட் பண்ணி படிக்கும்போது ஈஸியா நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சிலபஸை தாண்டி ஒருபோதும் படிக்க வேண்டாம். சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி படித்தா மட்டும் போதுமானது. அதே மாதிரி சிலபஸில் ஒரு 10 டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த 10 டாப்பிக்குமே வந்து நம்ம படிக்கும் போதே வந்து படித்து முடிச்சிடணும். அதை விட்டுட்டு இதை நாளைக்கு படிக்கலாம், நாளை கழிச்சு படிச்சுக்கலாம், அடுத்த மாதம் படிச்சுக்கலாம், அந்த யூனிட்டை படிச்சுட்டு இந்த டாபிக் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம குவைட் பண்ணணும் அப்படின்னா அந்த டாபிக் வந்து எப்போதுமே வந்து படிக்க முடியாது. ஸோ படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் வந்து படிச்சுட்டு போயிடணும். ஓகே, சேம் டைம் நிறைய பேர் வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், ஸோ நான் வந்து படித்தா பாஸ் பண்ணிடுவேன், டெஸ்ட் பேஜ் போடலாம் டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தள்ளுவாங்க. அப்படி சொல்கிற யாருமே வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க, அட்டனும் பண்ணுவாங்க. ஆனால் யாரெல்லாம் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் வந்து சிலபஸ் வைஸ் படிக்காங்களோ படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நல்ல ஆன்சர் பண்ண முடியும், தெரியாத கொஸ்டினுக்கு ஒரு அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சரை வந்து கொடுக்க முடியும். அப்போ வரக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் வந்து எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 டைப் ஆஃப் கொஸ்டின் டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கொஸ்டின். ஸோ நார்மல் கொஸ்டினை பொறுத்த மட்டும் ஒரு 2 லைன்ல வந்து கொஸ்டின் இருக்கும், கீழே வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஒரு நார்மல் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங் பொறுத்துக. ஸோ இந்த பொறுத்துகையை பொறுத்த மட்டும் நம்ம 9th 10th அப்புறம் காலேஜ் படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கொஸ்டின் இருக்கும், ஒரு சைடு ஆன்சர் இருக்கும். ஸோ அந்த ஆன்சர் எல்லாத்துக்குமே நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக வந்து கரெக்டாக அதை வந்து மேட்ச் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று தப்பாக கோடு போட்டு விட்டுரும், அது வந்து தப்பாக போயிடும். அப்போ இப்போ வரக்கூடிய கொஸ்டின் எல்லாத்துலேயுமே வந்து எல்லா போட்டித் தேர்வுக்குமே வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, 4 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா 4 ஆப்ஷனுக்குமே வந்து நமக்கு ஆன்சர் தெரியணும். ஓகேவா, இது வந்து செகண்ட் டைப். மூணாவது டைப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறான ஒன்றை கண்டுபிடி. ஸோ கூற்றுக்க மாதிரி கேட்க மாட்டாங்க, தவறான ஒன்றே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 4 கொஸ்டின் இருக்கும், 4 ஆன்சர் இருக்கும். அந்த 4 ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது நமக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு, மேட்ச் ஆகலை, தவறான ஒன்று சரியான ஒன்று, அதை வந்து நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நல்லா படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கூற்றுக. இந்த கூற்றுகையை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய தலைவலி. எவ்வளவுதான் நல்லா படிச்சாலுமே காரணம் கூற்று, காரணமும் நமக்கு வந்து நல்லா தெரியணும், கூற்றுவும் வந்து நமக்கு நல்லா தெரியணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து ஆன்சர் எடுக்க முடியும். ஏன்னா இந்த கொஸ்டினை பொறுத்த மட்டும் கூற்றுக காரணம் இது மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 பேஜுக்கு இருக்கும், அடுத்து ஒரு 1/2 பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த கூற்றுக காரணம் பொறுத்துக இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இந்த இதில் வந்து நம்ம அதிகமாக வந்து டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஸ்டின் மட்டுமே, அதாவது காரணம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் 4 லைன் இருக்கும். அதே மாதிரி கூற்றுக வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் ஒரு 4 லைன் 6 லைன் இருக்கும். அப்போ கூற்றுக கொஸ்டின் வந்துச்சே அப்படின்னா காரணம் கூற்று இந்த ரெண்டையுமே வந்து நம்ம நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஆன்சர் எடுக்க முடியும். ஓகேவா, இது வந்து 4வது டைப்பு. 5வது டைப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வந்து 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஏதாவது ஒன்று வந்து தப்பாக இருக்கும். அப்போ 2 சைடுமே வந்து நமக்கு ஆன்சரும் தெரியணும், ப்ளஸ் கொஸ்டினுமே வந்து கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி தெரியணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக புரிஞ்சிருக்கக்கூடிய இணையே வந்து கண்டுபிடி. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 5வது டைப் கொஸ்டின். அப்போ இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து எங்கே நமக்கு வந்து கிளிக் ஆகும் அப்படின்னா யாரெல்லாம் வந்து படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது எல்லாமே தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதுவுமே தெரியாமல் 10ல் 11 நானும் படிக்கேன் அப்படின்னு படிச்சுட்டு போறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் டைப் வந்து தெரியாது. சேம் டைம் வந்து 3 ஹவர்ல நம்ம 150 கொஸ்டின் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். அப்படி பார்க்கும்போது அந்த 3 ஹவர்ல
ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து நம்ம எவ்வளவு டைம் வந்து எடுத்துக்கிறோம், ஒரு கஷ்டமான கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் கொடுக்கும், எவ்வளவு டைம் வந்து எடுக்கும், ஒரு ஈஸியான கொஸ்டினுக்கு பார்த்த உடனே வந்து இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து பியை வந்து சைட் பண்ணுவோம், ஆனால் ஆன்சர் வந்து சியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு எப்படி நம்ம வந்து டைம் எடுக்கும். சேம் டைம் வந்து இந்த கூற்றுக மேற்கோள்கள் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த கூற்றுக கொஸ்டின் வரும்போது காரணம், கூற்று, மேற்கோள்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம நல்லா ரீட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இதுக்குன்னு சொல்லி டைம் எடுக்கும். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து நம்ம எப்படி டைமை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண போறோம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே வந்து கை கொடுக்கும். ஓகே, ஸோ 10ல் 11 நானுமே வந்து பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு படிக்க அட்டன் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதே மாதிரி படிச்சதை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த டாபிக் வந்து தெரியும், இதுதான் காலங்காலமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லுவோம். காலங்காலமாக வந்து அந்த டாபிக் இருக்குது, ஆனால் காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கொஸ்டினை வந்து 10 வருஷமாக வந்து கேட்க மாட்டாங்க. ஒரு டாபிக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மனிதனில் ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, அதே மாதிரி மனிதனில் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு இருக்கு அப்படின்னா நோய் ஒன்று தான், ஆனால் அதுக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு முறைகள் இருக்குது. அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை விட்டுட்டு இது எனக்கு தெரியும் அப்படின்னா தடுப்பூசி, கை குழந்தைக்கு வந்து என்ன தடுப்பூசி போடுவோம் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸுக்குமே தெரியும். ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே வந்து என்னென்ன தடுப்பூசி போடுதோம் அப்படின்னு ப்ராப்பராக படிக்கும் போது மட்டும் தான் தெரியும். இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ போட்டி தேர்வை பொறுத்த மட்டும் யாரெல்லாம் வந்து அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நான் இன்னைக்கு படித்து பாஸ் ஆயிரும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன், நம்ம 10th 12th எக்ஸாமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 10th 500க்கு 499 மார்க் எடுக்கணும் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாக படித்தாதான் அந்த லாஸ்ட் டைமில் வந்து 499 மார்க் வந்து எடுக்க முடியும். ஸோ நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்னைக்கு நான் படித்து 499 மார்க் எடுப்பேன் அப்படின்னா அது பாசிபிளே கிடையாது. ஓகே, ஸோ போட்டி தேர்வை பொறுத்த மட்டும் 10 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் இதெல்லாம் வந்து மேட்ரு கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக படிக்கிங்க, நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வரக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமில் நல்லாவே மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி டெஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஸ்டின் டைப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ 10ல் 11 நானும் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக படிங்க. அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்கணும் அப்படின்னா ப்ராப்பராக படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ தொகுப்பை இப்போ புதுசாக படிக்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம்.